ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ தான், பொருட்காட்சி இது வந்து பார்க்குறீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கோயிலுக்குள்ளேயே உங்களை கூட்டிகிட்டு போன ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அங்கே வந்து எப்போவுமே இந்த கோயில் செட்டப் வந்து கண்டிப்பாக வந்து கம்பல்சரி வந்து போட்டுருவாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா முருகனோட இது வந்து, அதாவது நான் வந்து என்னை வந்து அவர் தேடி வர்றாரா இல்லை நான் வந்து அவரை தேடி போகிறேனான்னு தெரியல. பட் எங்கே போனாலும் வந்து என் கண்ணில் வந்து மாற்ற மாதிரியே எப்போவுமே வந்து எனக்கு அமையும். அது ஏனே தெரியல. பட் அன்றைக்கி வந்து போய் செட்டப் பார்க்கும்போது எனக்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி மெய் சிறுத்துச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்தது. அதாவது 6 படை வீடுவும் எல்லாமே ஒவ்வொரு முருகனும் எப்படி எப்படி இருப்பாருன்றது, அந்த அலங்காரம் எல்லாமே வந்து அங்கே ஃபுல் செட்டப் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருந்தாங்க. எல்லா முருகனுமே இருந்தது. ஒன்று ஒன்றா வந்து படிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு போகிறப்ப நம்ம பார்த்திங்கன்னா மூடிட்டு இருந்தது. ஐயோ அவ்வளோதான் பொழுது, க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அப்புறம் பார்த்தாக்கா இல்லை, பேக் சைட் வழியாக வந்துட்டு விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்றனால க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பேக் சைட் வழியாக வந்து கொஞ்சம் பேரை மட்டும் விட்டுருந்தாங்க. சரி ஓகே, அந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது. அந்த செட்டப்பே வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே, ஒரு சின்ன ஒரு கோயிலுக்குள்ளே போன மாதிரி. ஸோ வெளியே வந்துட்டு அதை சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டோம். நிறைய இடம் மூடிட்டாங்க, நான் சொன்ன மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பையன் வந்து இந்த கேம் வந்து விளாட்றோன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தான். இது ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தான். ஸோ அங்கே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து விளையாடிட்டு ரோலர் கோஸ்டரில் போவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து அங்கே செட் பண்ணியிருந்துருக்காங்க. அந்த இதுவில் அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. அதில் வந்து கேம் வந்து ஆடிட்டு இருந்தான். அப்போ அந்த பொண்ணுங்க வந்து அவன் ஆடணுன்றதுக்காகவே அதை போட்டு ஆடிட்டு அவனை வந்து ஷேக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவன் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் இது வந்து அந்த 20 ருபீஸ் 10 ருபீஸ் ஷாப் தான் இது வந்து போயிருந்தேன். நிறைய திங்ஸ்லாம் வாங்கலை. நான் கொஞ்சம் தான் தேவைப்படுறது மட்டும் தான் வாங்கியிருந்துருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டேன். இந்த ஸ்பூன்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. பட் நான் வாங்கலை. ஃபோக் ஸ்பூனு எல்லாமே வந்துட்டு நிறைய ஐட்டம் வந்து இருந்தது. இந்த மாதிரி 30 ருபீஸு 20 ருபீஸு, அதுக்கப்புறம் ஒரு சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு வேறு ரேட்டில் இருக்கும் இல்லையா, 90 ருபீஸ், அதெல்லாம் வந்து தனி விலை அப்படின்னு சொல்லி போட்டுருந்தது. அதெல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கப்பு ஐட்டமு இதெல்லாமே வந்து ஒர்த்துன்னு தான் தோணுச்சு எனக்கு. 30 ருபீஸில் வந்து தாராளமாக வாங்கலாம். கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்தது. இந்த ஸ்ட்ரா கிளாஸ்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள்? குழந்தையில வந்து குடிச்சிருப்போம்ல. அண்ட் நெய் போட்டு வைக்கிறது, கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கிற அந்த சின்ன கிண்ணம், அப்புறம் குட்டி குட்டி டப்பாங்க, நம்ம சைடிஷ்லாம் எடுத்துகிட்டு போவோம்ல ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி சின்ன சின்ன டப்பாங்க வந்து இருந்தது. நிறைய ஐட்டம். அப்புறம் லெமன் ஸ்குவீசரு, அவன் நிறைய இருந்தது. இந்த வந்து ஸ்மாஷர்லேயே வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்மாஷர் இருந்தது. அப்புறம் இடிக்கிலையுமே வந்துட்டு நிறைய டைப்பான வந்துட்டு இடிக்கீஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நைஃப்மே நிறைய இருந்தது. எக்கச்சக்கமான நைஃப்ஸ் வந்து இருந்தது. நான் அந்தளவுக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. இந்த சைடு வந்து இந்த ஊதுபத்தியில் வந்துட்டு நிறைய வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. வுட்டுலேயே வந்துட்டு ஊதுபத்தி ஸ்டாண்டு, அது பாருங்கள், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படி மாட்டி வைக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து தனி ரேட்டு தான், 90 ருபீஸு 100 ருபீஸு 110 அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது அதெல்லாமே. இதுவும் வந்துட்டு ஊதுபத்தி ஸ்டாண்டு தான். ஊதுபத்தி ஸ்டாண்ட்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்தது. அவங்க செவுத்தில் வந்து மாட்டி வைக்கிற மாதிரியோ இல்லை கீழே வந்து வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து இருந்தது. சூப்பராக இருந்தது. இது எல்லாமே பார்க்கவே ரொம்ப அழகாக. பட் நான் இதெல்லாம் எதுவுமே எடுக்கலை. சார் நம்மளுக்கு தேவை இருக்கிறது மட்டும் நம்ம இதெல்லாம் எடுக்கலாம், தேவையில்லாதெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு. அப்புறம் ஸ்பூன்ஸ்லேயே உட்டன் ஸ்பூன்ஸ் வந்துட்டு நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், இன்னும் ஷாப்ஸில் வந்து இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து அதான் சொன்ன மாதிரி நான் ஜனவரியில் போனது. நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்குமே வந்து உங்களுக்கு இருக்குது. இன்னும் நிறைய வந்து கேம்ஸ்லாம் வந்து இருக்குது. அப்புறம் இந்த ஷாப்ஸ்லாம் வந்துருக்கு. என்னாலேயே வந்து நிறைய ஷாப்ஸ் போகவே முடியல. ஏன்னா நாங்கள் வர டைம் வந்துட்டு கிட்டத்தட்ட 9:30 10 ஆகிட்டனால எல்லா ஷாப்ஸுமே கொஞ்சம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஹேண்ட்பேக் ஷாப்லாம் நான் வந்து போகணுன்னு நினச்சேன். பட் என்னால் வந்து அன்றைக்கி போக முடியல. அப்புறம் ஃபோன் கேஸு, அப்புறம் கீ செயின், அதெல்லாம் வந்து ஃபோன் கேஸ் பசங்க மாற்றணும்னு சொன்னனால நாங்கள் போயிருந்தோம். பட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தனால நாங்கள் வேணாம்னு சொல்லி வந்துவிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தது. பாப்பாக்காக இந்த கையில் போடுவோம்ல அந்த மணி, அது வந்து வாங்கியிருந்தேன். அது 2 வந்து வந்திருக்கு. ஒரு இதில் 60 ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. அண்ட் இது வந்து தனித்தனியாக தான். ஒரு இதுலேயே வந்து ஒரு பிரேஸ்லெட்டே 2 கலர் வருது, பட்டர்ஃப்ளை வந்து தொங்குற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு 3 வந்து வாங்கியிருந்தாங்க. இது வந்து 30 ருபீஸ் நினைக்கிறேன். ஈச் வந்து 30 ருபீஸும் என்னமோ வந்து போட்டிருந்தது. ஸோ அது அப்புறம் ஹேர் பேண்டு பொண்ணுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து எடுத்திருந்தோம். கொஞ்சம் திங்ஸ் தான். நான் நிறைய வந்து வாங்கலை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமாக வந்து சும்மாலாம் செலவு பண்ண மாட்டேன். கொஞ்சம் பார்த்து தேவை எதுவோ அது மட்டும்தான் வந்து நான் வாங்குவேன்.
ஸோ ஹேர் பேண்டு மோஸ்ட்லி அவளுக்கு தேவைப்படும், எவ்வளோ இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து தேவைப்படுறதுனால வாங்கியிருந்தேன். அந்த அவள் போடுற மாதிரி குட்டி ஹியரிங்ஸ் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன், ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. குட்டி ஒன்று இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி போடுவாள். வெளியே போகிறோம் அப்படின்னாக்கா பரவாயில்ல. இந்த வைப்பர் வந்து ஒன்று வச்சுருந்தேன், உடஞ்சிச்சு. ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 90 ருபீஸ் இது வைப்பரு. ஸோ அது மட்டும் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். அண்டு பையன் வந்து நல்லா ட்ராயிங் பண்ணுவான். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஒரே ஒரு இதில், நான் அடிக்கடி காமிக்கிறேன். அவன் வந்து இந்த ட்ராயிங் இது ஒன்று இப்போ கூட அவன் ரீசெண்டாக வந்து அப்புறம் இந்த கேட்ரேஜ் பென்னு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டில் தான் இருந்ததாங்க. இப்போ கூட வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருக்கான் நிறைய இந்த ஐட்டம்ஸ்லாம். அவன் வந்துச்சுன்னா நான் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேருக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ட்ராயிங்கில். நிறைய வந்து சும்மாவே வரைஞ்சிட்டே இருப்பான், ஏதாவது ஒன்று வரைஞ்சிட்டு இருப்பான் பார்த்துட்டு அவன். அப்புறம் இந்த மாதிரி கிளிப்பேட் வந்து சின்னதாக ஒன்று பொண்ணு வந்து வாங்கியிருந்தா, சின்ன டைரி மாதிரி குட்டியோண்டு. அப்புறம் 90 ஷாப்லேயும் கொஞ்சம் வந்து அந்த மிட்டாயெலாம் வந்து வாங்கினோம். இதுவும் வந்துட்டு பெயிண்டிங் ப்ரஷ்ஷு தான், சிங்கிள் ப்ரஷ் மாதிரி வந்து வருது. ஸோ அது வந்து வாங்கியிருந்தான். அது உள்ளே வந்துட்டு பெயிண்ட் அடிக்கிறது அந்த இதுவெலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸ்கேல் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ஸ்கேலு, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ஆளுக்கு ஒன்றுன்ற மாதிரி எடுத்தாங்க. உட்டன் ஸ்கேல் தான், அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த பிளாக் கலர் இருக்கும், அழகாக இருக்குன்னு ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டாங்க. ஸோ அது யூஸ் ஆகும் இல்லையா. அப்புறமா அந்த ப்ளூ கன்னில் போடுறது, அதுக்கப்புறம் மார்க்கரு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துருந்தோம். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்போவுமே நம்மளுக்கு தேவைப்படும்ல. ஸோ இதுதான் சொன்னேன், அந்த பெயிண்டிங் இதுவு சைடில் வந்துட்டு நம்ம வந்து அவங்க வந்து ஸ்கெட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸாக இருந்தது இல்லைங்களா, அது வந்து லேஸாக தண்ணி தொட்டு நம்ம வந்து பண்ணோன்னா கலர் வந்து வரும். ஸோ இது எல்லாமே 90s மிட்டாய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அப்புறம் அந்த டிக்டாக் எத்தனை பேருக்கு பார்த்துருக்கீங்க, ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள், பழைய ஞாபகம்லாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்காக எடுத்திருந்தேன். அண்ட் டிக்டாக் வந்து எங்கள் வீட்டில் வந்து 2 குழந்தை இருக்குது, பெரிய குழந்தை ஒன்று, சின்ன குழந்தை ஒன்று, ஹஸ்பண்ட் ஒன்று, பையன் ஒன்று, 2 பேக்கெட் வந்து அது வாங்கியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஸ்பைடர் வந்து வாங்கியிருந்தான் பையன். செவுத்தில் அடித்தா வந்து அந்த இது வந்து ஒட்டும், நான் அடித்து காமிக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்து செவுத்தில் வந்து ஒட்டிக்கும். நம்ம எடுத்துகிட்டு நம்ம அது ஒட்டினோன்னா சம்டைம்ஸ் வந்து அது அப்படியே வந்து ரொட்டேட் ஆகி கீழே விடும். அப்புறம் இது பெப்பர்மெண்ட் மிட்டாய் மாதிரி அந்த இது, அதுலேயே வந்து 2 வெரைட்டி. அப்புறம் கயிறு மிட்டாய் அது மாதிரி. அப்புறம் இந்த இலந்த பழம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து வச்சு, இது பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ புளிப்பு மிட்டாயா அது வந்து அவள் வாங்கியிருந்தா, அவள் சாப்பிடுவா. ஸோ அதனால் அப்புறம் எனக்கு வந்து பேப்பர் அப்பளம் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அது வந்து ஒரு 2 பேக்கெட் வந்து வாங்கியிருந்தோம். ஒன்றுத்துலேயே வந்து 6 7 இருக்குது. அப்புறம் இந்த எடை மிட்டாய், அப்புறம் அந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும்ல, அது மேஷ்மெல்லோ மாதிரி இருக்குமே அது. அப்புறம் மம்மி டைரி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் அந்த மேஜிக் பாப்பு அந்த இது, அது மாதிரி. அப்புறம் மேங்கோ பைட்டு, இதெல்லாம் வந்து இப்போ மோஸ்ட்லி வருதா என்னன்னே தெரியல, இந்த சாக்லேட்ஸ்லாம், மேங்கோ பைட்லாம். அப்புறம் எல்லா சாக்லேட்டோ டிக்டாக்லேயே வந்துட்டு சின்னது வந்து பெருசும் வந்து இருக்குது, 5 ருபீஸ் பேக்கெட்டாக இருக்குது. அப்புறம் ஜாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாம் கூட. அண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான், அந்த சாப்பிட்ற ஐட்டம்லாம் வந்து வாங்கினோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஒரு ரெசிபி ஒன்று வந்து நான் இதில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த இது வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து என்ன ரெசிபினா, கொத்து பரோட்டா வந்து வீட்லேயே எப்படி வந்து சிம்பிளாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். பட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், அண்ட் கொஞ்சோண்டு சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். என்னென்னா, நான் பரோட்டா வந்துட்டு வெளியே தான் வாங்கினேன். பரோட்டா வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வீட்டிலலாம் செய்ய வராது. ஸோ பரோட்டா வந்துட்டு நம்ம வெளியே வாங்கிட்டு நம்ம வந்து இதில் சப்பாத்தியில் கூட வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். பரோட்டா வந்து மீந்து போயிடுச்சுன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம், சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணேன். இப்போ அடிக்கடி வந்து வீட்டில் இதை தான் செய்யணுன்ற மாதிரி டிஃபனுக்கு, அதுக்காகவே வந்து ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் செய்ய அப்படின்றாங்க. அந்தளவுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிச்சு. சூப்பராக வந்து டேஸ்ட் இருக்கும். அண்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போனதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்துட்டு சும்மா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் வந்து நான் சேர்த்தேன், ரொம்ப தேவைப்படாது. ஒரே ஒரு பெரிய வெங்காயம், சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய தக்காளி தான் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் தான் குவான்டிட்டி. அந்த தக்காளி சேர்த்துட்டு பச்சை மிளகா வந்து ஒரு 2 பச்சை மிளகா வந்து நான் கீரி வந்து நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், தேவைக்கேற்ற உப்பு வந்து இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு. ஏன்னா நீங்கள் பரோட்டாலையும் வந்துட்டு உப்பு இருக்கும், நீங்கள் வந்து அதனால் பார்த்து சேர்த்துக்கணும் நீங்கள், புரியுதுங்களா. அண்டு மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் நம்ம வீட்டில் வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைப்போம் இல்லையா, ஸோ அந்த மிளகாத்தூள் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். வீட்டில் குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் வந்து நான் காரத்துக்கு கொஞ்சம் வந்துட்டு சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு ஸ்பூன்னு 1.5 ஸ்பூன் தான் வந்து சேர்த்துருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து குழம்பு வந்து இதில் சேர்க்க போகிறோம், அதனால் நான் வந்துட்டு கம்மியாக வந்து சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து முட்டை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 4 முட்டையை நம்ம சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், பார்த்தா தெரியும், இல்லை 2 முட்டைன்னு நினைக்கிறேன். 2 முட்டை வந்து நான் சேர்த்துருக்கேன்.
2 முட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ பரோட்டா எடுக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து முட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து அன்றைக்கி 5 பரோட்டாவோ 6 பரோட்டாவோ எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேங்க. மீதியான பரோட்டா தான் அது. ஆக்சுவலாக முன்னாடி நாள் டிஃபனுக்கு வாங்கினது. ஸோ அது மீந்துருச்சுன்னா அது அப்படியே சாப்பிட்டா நமக்கு பிடிக்காதுன்றனால நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டேன். ஸோ நல்லா அது வந்து பொடி மாஸ் மாதிரி ஆகிடணும். அந்த முட்டை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த தொக்கோடு சேர்ந்து வந்துடணும். பரோட்டா வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்து ஒரு பீஸாக வந்துட்டு நான் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எப்படியும் வந்து அதை கொத்த தான் போகிறோம். ஸோ இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு நல்லா நீங்கள் வந்து கலர்னிங்கன்னா எல்லாமே ஒன்றா ஆகிடும் தொக்கோட. ஸோ அந்த பரோட்டா கூட சால்னா கொடுப்பாங்களே, அந்த சால்னா வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து மேலாக ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அது வந்து நல்லா நீங்கள் வந்து கலரி கொடுங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் நம்ம மட்டன் குழம்பு செய்வோம், இல்லை சிக்கன் குழம்பு செய்வோம், அது இருந்தால் கூட நீங்கள் வந்து அதையும் ஊற்றிக்கலாம். அதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு செய்யும் போது மட்டன் குழம்பு செஞ்ச அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு நான் இந்த பரோட்டா கொத்து பரோட்டா செஞ்சுருந்தேன். ஸோ அதாவது இந்த வாய்ஸ் கொடுக்குற அன்றைக்கி கூட நான் மார்னிங் வந்து அதை தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அது மட்டன் குழம்பு செஞ்சதுனால அதுலேருந்து கொஞ்சம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம தோசை கரண்டி இருக்கும்ல, அதில் வந்து குத்தலாம். நீங்கள் இல்லைனா உங்களுக்கு எப்படி வசதி வருதோ, நான் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதுலேயே எனக்கு தோசை கரண்டியில் குத்தி பார்த்தேன், அந்தளவுக்கு வசதி வராத மாதிரி. பட் இந்த கிளாஸில் வந்து நல்லா ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதனால் நான் கேஸ்லேயே வந்துட்டு நான் வந்து நல்லா அந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன். இன்னும் நல்லா பொடிசாக வந்து ஆயிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணிவிட்டு வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். லாஸ்ட்டாக பெப்பர் போட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா செம்மையான ஒரு கொத்து பரோட்டா வந்து வீட்லேயே வந்து சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்ருக்கீங்க வீடியோவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.